நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கி போர்டு ஆர்டர் வந்திருக்கு, கொரியர் அனுப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்க்குறீங்க, முடிஞ்சவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் வாங்க. இல்லை நம்ம ரெடி பண்ணுற அந்த ஆடியோ டெஸ்டிங் வேணும்னா வாட்ஸ்அப் வாங்க, கண்டிப்பாக நான் ஸ்டேட்டஸில் வைப்பேன். அப்படி இல்லாட்டி உங்கள் பர்சனலாக வேணால் கூட அனுப்பிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து இது ஒன்லி 5 சேனல் மட்டும்தான். இதில் வந்து 2.1 சிங்கிள் சேனல் இருக்குது, 2 சேனல் இருக்குது, சிங்கிள் ஸ்டீரியோ, மோனோ, 2.1 இதெல்லாம் இருக்குது. அது வந்து இன்னும் அதை ரிலீஸ் பண்ணல. இப்போ மட்டும் இது ஆர்டர் இருந்துச்சு, இது செஞ்சுட்டு இருக்கோம். மற்றபடி அது இன்னும் ரெடி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வழக்கமாக உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆர்டர் வந்து வழக்கமாக உங்களுக்கு 10 பிட் மோனோ. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அந்த ஊருக்கு வந்து இது ஆர்டர் இன்றைக்கி டெலிவரி கொடுக்கணும். அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 பிட்டு சப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்கு 1800 வாட்ஸ் ஜேபிஎல் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவுமே வந்து அப்படி ஜேபிஎல் கால்குலேஷன் பண்ணும்போது இதுவும் பவர் கம்மி தான், இருந்தாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? அதாவது 10 பிட்டு 10 பிட்டு. இங்கே பாருங்கள், டிரைவர் செக்ஷனாக எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து மட்டும் போடலை, இங்கே 2 டிரான்சிஸ்டர் போடணும். நான் அதை ஆட் பண்ணல, அது ஸ்டாக் இல்லாதனால ஆட் பண்ணல. இன்றைக்கி ஸ்டாக் வந்து இன்றைக்கி அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வழக்கமாக கொடுக்குறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே ட்ரில் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது கஸ்டமர் ட்ரில் போட சொன்னாங்க, ட்ரில் போட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1800 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர். ஓகேங்களா? இது வந்து மிட் ரேஞ்சு. ஓகேங்களா? இது வந்து மிட் ரேஞ்சு 10 லிப் ஹீட்சிங் பிளேட்டு மிட் ரேஞ்சு யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ 6 லிப் ஹீட்சிங் பிளேட் போட்டு மிட் ரேஞ்சு செஞ்சது. இது இன்றைக்கி இது ஆர்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து இது பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சுக்காக கஸ்டமர் லோ ரேஞ்சு கேட்குறாங்க. ஒரு 1600 அந்த ரேஞ்சு வரும். 1500 1600 அந்த ரேஞ்சு வருது. இது வந்து கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க, அதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது இன்றைக்கி கொரியர் அனுப்பணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த சிலிக்கான் டிரான்சிஸ்டர். ஆடியோ குவாலிட்டி வந்து ஸ்மூத்தாக அதிகமாக வரும், ஸ்மூத்தாக இருக்கும் கேட்குறதுக்கு. சவுண்டு உங்களுக்கு அதிகமாக அந்த கரகரன்ற ஒரு மாதிரி வராது, ஸ்மூத்தாக இருக்கும் ஆடியோ கேட்குறதுக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த பிசிபி கொஞ்சம் ட்ராக் மிஸ்ஸிங் ட்ரில் பண்ண முடியல, அதனால் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1500 1600 அந்த ரேஞ்சு வருது. ஓகேங்களா? இது ஒரு ரேஞ்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஆர்எஃப் டெஸ்டிங்காக ஒரு 50 பீஸ் வாங்கிட்டு வந்து ஐஆர்எஃப். இது ஐஆர்எஃப் நம்ம ஓன் பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணியிருந்தோம், ரெடி பண்ணி வச்சு. இது வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, இது இன்றைக்கி கொரியர் அனுப்பணும் தஞ்சாவூருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் மாடல். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஐஆர்எஃப் மாடல் தெரியும். அது நம்பர் நான் சொல்ல விரும்பலை, அது ஏன்னா சில பேருக்கு மேட்ச் ஆகாது, அதனால தான் சொல்லலை, நம்பர் சொல்லலை. இந்த ட்ரில் போடும்போது பார்த்திங்கன்னா பிட்டு உடஞ்சி போச்சு, அந்த ஸ்க்ரூ வந்து படிச்சு, அதனால் கொஞ்சம் அப்படி தள்ளி இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணும்போது 5200 இந்த இடத்துல வந்து ஐஆர்எஃப் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக மேட்சிங் ஆகிறதுனால அப்படியே இந்த இடத்துல ட்ரில் போட்டோம். கம்பல்சரி பார்த்திங்கன்னா 10 லிப் ஹீட்சிங் பிளேட்டு. ஓகேங்களா? அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டு, இதுதான் வந்து மெயின் வீடியோ. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 12 லிப் ஹீட்சிங் பிளேட்டு. 12 லிப் ஹீட்சிங் பிளேட்டில் 2 போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 பிட் மோனோ போர்டும் ப்ளஸ் 5 சேனல் போர்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இப்படி மேட்ச் பண்ணி வைக்கிறதுக்காக, இடைவெளி குறைக்கிறதுக்காக அதை பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி வைக்கிறதுக்காக இந்த ரேஞ்சில் வைக்கணும். இதுலேயே 2 போர்டு 10 பிட்டும் இதிலே மேட்ச் ஆகுது மாதிரி, 5 சேனல் போர்டும் இதிலே மேட்ச் ஆகிருக்கு மாதிரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு தான். இதுவும் சப்பு மிட் ரேஞ்சு தான், இதுவும் மிட் ரேஞ்சு தான். இது பார்த்திங்கன்னா இதில் 5198 போட்டிருப்போம். இது வந்து மிட் ரேஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 4 8 பாக்ஸ் வச்சு லோட் பண்ணுற மாதிரி 4040 10 ஆம்பியர், இல்லை 4540 10 ஆம்பியர், அது மாதிரி 10 ஆம்பியர் கொடுத்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பவர் ஆம்புக்காக இது ரெடி பண்ணது. சப்பு ஜேபியில் 1800 1500 சொல்கிறாங்களா, அது போட்டு 1200 போட்டு 1500 போட்டுக்கலாம். இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மிட் ரேஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரே ஹீட்சிங் பிளேட்டு ப்ளஸ் வெளி வேணுன்றதுக்காக
ரெடி பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்காக ஓகேங்களா. இந்த செட்டு அசம்பிள் பண்ணுறாங்கன்னா அந்த செட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு இடைவெளி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரே ஹீட்ஸிங் பிளேட் டோரில் ஹீட்ஸிங் பிளேட் போட்டாச்சு. ஆடியோ ஸ்மூத் வரணுன்றதுக்காக 5198 1941 போட்டிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சு. இது வந்து இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஆர்டர் போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது போர்டு ரெடி பண்ணுற செட் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த போர்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது இந்த செட்டு ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் சும்மா வச்சு காட்டுறேன் வரல செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிமோட் கிட்டு, இந்த இடத்துல சப்பு, இந்த இடத்துல ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். அப்போ வந்து நம்மளுக்கு இடைவெளி கம்மியாக வருது. சேஸ் வந்து லென்த்து கம்மியான சேஸு. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், உனக்கு நம்மளுக்கு இடைவெளி வேணும். பட் இந்த 2 ஃபேன் இருக்குது. 2 ஃபேன் நம்மளுக்கு ஒரே ஃபேன் போதும். இந்த இடத்துல ஒரே ஹீட்ஸிங் பிளேட் போடுறதுனால ஒரே ஃபேன் போட்டு ஒன்று மட்டும் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ நிப்பாட் போடுறேன் நான் ஓகேங்களா. இப்படி நிப்பாட் போடுறேன். இப்போ நிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா கீழே அடியில் ஒரு போர்டு கீழே வந்துடும், இங்கே மேலே ஒரு போர்டு வந்துடும். நம்மளுக்கு இடைவெளியும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபினெட்டு சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இடைவெளி உங்களுக்கு வந்து கம்மியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, சப்பு ஃப்ரீ, ரிமோட் கிட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெய்னர் போர்டு நம்ம எப்பவுமே ஆட் பண்ண மாட்டோம். கெய்னர் போர்டு பெரும்பாலும் ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து 5198 வந்து ஆடியோ ஸ்மூத் ஆடியோ தான் வரும். அது நீங்கள் கெய்னர் போட்டு கெயின் பண்ணிங்களா அந்த ஆடியோ குவாலிட்டி உடஞ்சிரும். அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி டிஸ்டன்ஸ் கம்மியாகன்றதுக்காகவே இப்படி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக. வேணுன்ற பட்சத்தில் நம்ம கெய்னர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம DC to DC கன்வெர்ட்டர் போடுறதுக்கு அதுக்கு நான் இடை வேணும்ல, அதனால தான் வந்து இடைவெளி கம்மி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா இது கீழே செட் ஆகாது. எதுக்கு இப்படி தள்ளி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீச்சரில் வந்து FT003 அது மாதிரி எதுனா ஆட் பண்ணுறதுக்கு இடைவெளி வேணும்ல, அதுக்காக தான் இந்த கேப் விட்றோம் ஓகேங்களா. இந்த கேப் விட்டு வச்சுட்டா பின்னாடி தேவைப்படுன்றதுக்காக தான் பார்ப்போம். செட் பண்ணால் இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு இடம் விட்டு இப்படி செட் பண்ணிடலாம். இந்த செட் பண்ணிவிட்டு FT003 உட்கார மாதிரி ஒரு ஐடியா பண்ணி செட் பண்ணிடலாம். பிக்சரில் நம்ம எப்பவுமே நம்ம ஒவ்வொரு செட் செய்யும் போதும் அந்த இதுக்கு கேப் விட்ருவோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருலாம். அதுக்காக தான் இந்த கேப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு போகுது. அது இல்லாத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு STK மாடல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து STK மாடல் 40 வருது. அதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு வேணுனாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். IRF கிடைக்காது. இது வந்து ஓன் பர்பஸ்க்காக வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று மட்டும் இருக்கு கொடுத்துடலாம். IRF மாடல் பெரும்பாலும் அது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. 5200 இது வந்து 5200 இது வந்து 5200 சாரி இது வந்து 52001943 இதுவும் 52001943 எதுவுமே எல்லோ போர்டு ரெண்டுமே. இந்த ப்ளூ கலர் போர்டு மட்டும் தான் 5200 எல்லாமே வரும். உங்களுக்கு எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCID யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.